ஃபைமோட் ஈஸி ஷாப்பிங். இதில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மிக மிக மலிவான விலையில் வாங்கலாம். லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீடுக்கான ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 days வந்து இந்த ஸ்பீடுக்கான ப்ராக்டிஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கு நம்ம இந்த 4 ஃபிங்கர் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் அந்த சுண்டு விரலில் வந்து நம்ம யூஸே பண்ண போகிறது கிடையாது. நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சுண்டு விரல் யூஸ் பண்ணாமல் இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 2 hour வந்து அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதே வச்சு நம்ம ஃபேப்ரிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம், ரொட்டேட் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், மேலே இழுக்கிறோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 2 days வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஏன் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து பயங்கர ஸ்பீடாக வந்துடும். ஸ்பீடுக்காக நம்ம ப்ராக்டிஸ்ன்னு தனியாக பண்ண வேண்டியது கிடையாது. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பீடுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி எடுத்ததை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு வருது அப்படின்றதுக்காக ஒரு 2 days கழிச்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ த்ரெட் எப்படி நாட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா. த்ரெட் வந்து டபுள் த்ரெட் எடுத்துருக்கோமா, அதை வந்து கையில் வந்து இப்படி 2 time ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து ஈஸியாக விழுந்துடும். இதை நல்லா டைட்டாக இப்படி நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம கையில் எப்படி பிடிக்க போகிறோம் அப்படின்னா 3 விரல் பயன்படுத்த போகிறோம். என்னென்ன விரல் அப்படின்னா சுண்டு விரலும் மோதிர விரலும் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற 3 விரல். இப்போ நான் எப்படி ஹோல்ட் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுண்டு விரல்லையும் சென்டரில் இருக்கிற விரல்லையும் நாட்டை பிடிச்சிட்டு ரிமைண்டர் இருக்கிற விரலில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க த்ரெட்டு கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கல அந்த த்ரெட்டை மட்டும்தான் நம்ம கீழே போய் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு மேலே கொண்டு வர போகிறோம். எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நம்ம கையில் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. சென்டர் விரல்லையும் கட்டை விரல்லையும் நாட்டை பிடிச்சிட்டு ரிமைண்டர் இருக்கிற த்ரெட்டை வந்து பேலன்ஸ் இருக்கிற விரலில் சுற்றிட்டு நம்ம ஏற்கனவே நாட் வச்சுருக்கிற த்ரெட்டில் வந்து இதை சேர்த்துட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே போய் எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்த்தலாம். இப்போ கீழே கொண்டு போயிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற த்ரெட்டை எடுக்கிறோம். எடுத்துட்டு மேலே வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். மேலேருந்து நீடில் கீழே வந்தோடனே என்ன பண்ணோம்னா நம்ம கையில் வச்சுருக்கோம்ல அந்த த்ரெட்டை வந்து இப்படி சுற்றணும். ஒரு ஹாஃப் மட்டும். நீடில் வந்து கீழே வருது. கீழே வந்தோடனே நம்ம அப்படியே வந்து த்ரெட்டை வந்து சுற்றுறோம். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். டவுட் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ எப்படி சுற்றுறோமோ அதவே வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ மேலே எப்படி செயின் ஸ்டிச் போடுறோன்னு பார்த்தலாமா. இப்போ நம்ம நீடில் இறக்குறோம், த்ரெட் எடுத்துட்டோம். இப்போ திருப்பியும் நீடில் இறக்குறோம், சுற்றுறோம், த்ரெட் எடுக்கிறோம். நீடில் இறக்குறோம், சுற்றுறோம், த்ரெட் எடுக்கிறோம். நீடில் இறக்குறோம், சுற்றுறோம், த்ரெட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல சுற்றுறது எப்படின்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஃபேப்ரிக்குள்ளே இறக்கிட்டோம். அதுக்கப்புறமா 90 degree சுற்றுறோம், த்ரெட் எடுக்கிறோம், செயின் ஸ்டிச் போடுறோம். இவ்வளோதான் செயின் ஸ்டிச். உங்களுக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து ஒரு 4 to 5 லைன் போடுங்க. இது வந்து 4 to 5 லைன் வந்து பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸுன்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸை மட்டும் விடக்கூடாது. இப்போ வந்து என் நாட் எப்படி போடலான்றதை பார்த்துடலாமா. ஒரு செயின் ஸ்டிச் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் தொட்ட மாதிரி இன்னொரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கோம்ல ஒரு செயின் ஸ்டிச், அதை வந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இழுக்கணும். அவ்வளோதான். கீழே த்ரெட்டு லைட்டாக இழுத்திங்கனாலே உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச்சும் அதுக்குள்ளே எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஸ்டிச்சை என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணலாம். பை.